வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன டாஸ்க்னா, நேற்று வந்து சாம்க்கு நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். அதாவது 1 மினிட்ல நிறைய ஷாப் பண்ணணும் சொல்லி. அது மாதிரி இப்போ நானே ஒரு டாஸ்க் நான் கொடுத்துருக்கேன். அது என்னன்னா, ஒரு மந்தியை நான் முடிக்கிறேன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ ஈஸி. என்ன சாம், ஓகேவா? ஓகே ஓகே, முடிச்சிருங்க. முடிச்சிட்டா என்ன பண்ணுவேன் சாம்? முடிச்சிட்டா பிளேட்டை கழுவ கொடுப்பேன். இந்த நகைச்சியோட நம்ம வந்து சேலஞ்சுக்கு போயிடலாம். ஆதி, இப்படி என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம 2 மந்தி சாப்பிட போறோம் ஃபுல்லா. இன்னைக்கு ஒரு புடி செம்மையா சாப்பிட போறோம். மந்திக்கு முன்னாடி குடிக்கிற சூப் இது. ஆனால் இதெல்லாம் குடிச்சு என்னோட வயிற்றை நான் வந்து ஃபில் பண்ணிக்க விரும்பலை. மந்தி வந்துருச்சு. இப்போ நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ரெடியா? 3, 2, 1 ஸ்டார்ட். பொறுமையாக சாப்பிடு, சரியா? ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆனியன் ஊற்று மக்களே. பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய ஆனியன்? இது ஆனியனா இல்லை ஆனியன் ஊத்தாப்பமானே தெரியல. இவ்வளோ பெருசாக இருக்கு. அப்பளமா? வீடியோ இப்போ இதை நம்ம சாப்பிட்டோன்னா ஃபுட் பிளாகர் நம்மளால மந்தியை முடிக்க முடியாது. ஸோ இதை சாம் கிட்டே கொடுத்துருவோம். இல்லை சாமி, நான் தேங்க்யூ. என்ன சைடுல ஒதுக்குறான்? குரங்கு மாதிரி கடைக்கிட்டு போய் வெளியில திரும்பானோ? இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபுட் சேலஞ்ச் இந்த மாதிரி டைமில் லெமன் மின்ட் எப்பவுமே இருக்கணும் கையில். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஒரு சூப் அடிச்சோன்னா உள்ள இருக்க கேஸ் எல்லாம் வெளியே வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது ட்ரீட் வச்சாங்கன்னா அந்த மாதிரி டைமில் நான் இந்த யுக்தியை பயன்படுத்துவேன். நீயே பேச பயன்படுத்தணும். அவர் முக்தியை நம்ம சொல்றாரு. அப்பதான் உன்னால முக்தி அடைய முடியும். பாத்தியா, அடுத்தவங்க கண்டென்ட்ல கைய விடுறான். நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுறீங்களா? ஃப்ளைட்ல டிராவல் பண்ணணும்ல, அதை கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. பார்த்து சாப்பிட சொல்றான். நீ சொல்லு, யார் மந்தி பாய்ஸ் எங்கெல்லாம் ஒன்னா எனக்கு ஒரு பெரிய நிறைய ரூம் இருக்கு. நிறைய ரூம் இருக்கலாம். 2 பாத்ரூம் தான் இருக்கு. 180 பேருக்கு. என்ன முங்குறாயா? நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். நீங்க நான் சாப்பிடுறேன். கொஞ்சம் எடுத்துக்கவா? No, this is not the second one. First half the இது. What's happening? Once I drink this, the gas inside will come out. Therefore, I can eat so much of mandi. black. Was a Tamil YouTube channel. அவ்வளோ பிக்கப் ஆகாம தெரியல. எப்படியா இருக்கும்? எனக்கு ஃபேன்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும். அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் தெரியணும். ஐ எம் டாக்கிங் இன் இங்கிலீஷ்.
சொல்லுங்க சொல்லுங்க அதை. Everybody is only eating like half. I think they are only eating like one. They won't eat the full plate. They just eat half. என்ன இருக்குன்னா அதான் மற்ற பையன் கையில் முடியாது. வெயிட் செகண்ட். சார் அது ஃபோன் எடு. அப்புறம் ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க. Yeah. Hi Adi. Yeah. Actually we finished. Yeah. I thought I couldn't, but we did. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட்டுன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் 2 பிளேட் எடுத்தோம். 3 பிளேட்டு, அதாவது 2 பிளேட் ஃபுல்லாக ரைஸு, அப்புறம் மட்டனு, அப்புறம் சிக்கனு, இதெல்லாம் சேர்த்து நாங்கள் முடிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் முடிச்சா சரி. நாங்கள் என்ன சாப்பிட்டோம்? தம்பி எதுவுமே தரலன்ற அந்த கானில் பேசிகிட்டு இருக்கோம். சரி ஓகே தம்பி, உனக்கு என்ன வேணும்? இது மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நாங்கள் வந்து நிறைய சாப்பிட்டோம், கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதை மட்டும் இப்போ வந்து முடிக்க போகிறோம். ஃபைனலாக வந்து இந்த மந்தி சேலஞ்சில் நாங்கள் வின் பண்ணிட்டோம். ஓகே மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது மந்தி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எப்படி வேறு லெவலில் முடித்தோம். ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டோம் மந்தி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் மட்டன் அவ்வளோ சாஃப்டாக சாப்பிட்டதே இல்லை. ஸோ அழகாக ஒரு ஜாலியாக சர்னு உள்ளே போயிடுச்சு. அதனால் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு குனாஃபலில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் செஞ்ச அந்த குனாஃபல், அதே மாதிரி இங்கே இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை சாப்பிட்டு முடிப்போமா? ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லு. அப்படி சொல்லக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்டர் டிஜே பிளாக் யூடியூப் சேனல். கண்டிப்பாக நல்லா சரிங்களா டேய். மிஸ்டர் டிஜே பிளாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நீ சொல்லு. கமான். கிட்ட என்ன இருக்கு? இது பேர் ஏன் திரும்ப குனாஃபால்னு வந்தது? சீஸ் குனாஃபா இது க்ரீம் குனாஃபாவா? இந்த பாரு, இதை தீஞ்சின்னு இருக்குல்ல. ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரி தெரியுமா? இதுக்கு பேர் ஏன் குனாஃபான்னு வச்சாங்கன்னா, வீட்டில் சேமியா சமைச்சிருந்துக்கிறாங்க வீட்டில், சரியா? அதான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேமியா சமைச்சிருந்துருக்காங்க. சேமியா சமைச்சிருக்கும்போது டிவியில் வந்து குணா படம் ஓடி இருந்திருக்கு. அதை பார்த்துன்னு இதை தீய விட்டாங்க. அதனால் இது வந்து குணாஃபா அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. ஐயோ அப்பா தீஞ்சிச்சே அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து அதுலேருந்து குணாலேருந்து குணாவையும் அப்பாலேருந்து பாவையும் எடுத்து குணாஃபான்னு வச்சிட்டாங்க. நல்ல வேற தசாவதாரம் போன்ற பெரிய படங்கள்லாம் போல அப்படின்னு வச்சிருப்பாங்க. எனவே இந்த குணாஃபாவோட சாப்பிட்றோம். சரியா? பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஷாக்கு. அந்த மந்தி சாப்பிட்டோன்னே ஒரு ஒரு டின்னையே நொறுக்கிற அளவுக்கு பவர் கிடச்சிருக்கு ஆதிக்கு. ஈட் மந்தி, பி பவர்ஃபுல்.